ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்லோகம் பார்த்தோன்னா. ஒரு அரசனானவருக்கு கலிபுருஷனோட எல்லா லக்ஷணங்கள் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. துவம் வர்த்தமானம் நரதேவதேஹா. கலிபுருஷன் இந்த அரசன் பதவியில் இருந்தால், அந்த அதிகாரத்தில் இருந்தால் என்னாகும்? அனுப்பிரபுத்தோயம் அதர்ம பூகா. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கெட்ட லட்சணங்களும் எல்லாருக்கும் வந்துடுமா. அது என்னது? அதர்மம், பூகா, லோபம், அன்ருத்தம், சௌரியம், அனார்யம், ஜேஷ்ட, மாயா, கலஹ, தம்பம். லோபம் அப்படின்னு என்ன? கிரீடு, பேராசை. கரெக்டா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேயே ஒரு பெரிய அதிகாரி, அவர் பொலிட்டீஷியன் என்ன சொன்னாருன்னா, அவர் இருக்கிறதா சொல்லிட்டார். அப்படியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு 100 ரூபா மக்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால், மக்கள்கிட்ட சேரப்போ அது 15 ரூபா தான் அவங்கக்கிட்ட சேருது. மிச்ச 85 ரூபா எங்கே எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிறது அப்படியே சொல்லிட்டார் அவர். இதுக்கு பேர் என்ன? கரப்ஷன். அதுதான் கிரீடு. எப்படி எங்கே போகுது யாருக்கும் தெரியாது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, கலியுகத்தில் ரொம்ப டேக்ஸ் இருக்குமா. டேக்ஸ் டேக்ஸ் டேக்ஸ். எது வாங்கினாலும் டேக்ஸ், எது பண்ணாலும் டேக்ஸ். இந்த டேக்ஸ் வச்சு மனிதங்களோட எல்லாம் அப்படியே எடுத்துடுவாங்களாம். அதுவும் இல்லாமல் மிச்சம் அவங்கக்கிட்ட வேறு என்ன இருக்கோ அதுவும் எடுத்துடுவாங்க. அதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த மாதிரி தான் நடக்குது. ஆல்மோஸ்ட் எது வாங்கினாலும் டேக்ஸ். ரொம்ப கம்மி நம்ம நாட்டில் பார்த்தோன்னா. சில நாட்டிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்திருக்கு. அவர் பேங்க் எம்ப்ளாய். அவர் இன்ஜினியர், டெவலப்பர். அவர் என்ன பண்ணார், அந்த பேங்க்கில் சாஃப்ட்வேர் இருந்தால் கோடிங் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது அவரோட வேலை. அவர் என்ன பண்ணார், அந்த பேங்க்கில் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களோ, டிரான்சாக்ஷன் என்ன, 10 ரூபா வித்ட்ரா பண்ணுறது, இல்லைன்னா டிபாசிட் பண்ணுறது, இல்லைன்னா வேறு யாருக்கோ அனுப்புறது, யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த டிரான்சாக்ஷனில் இருந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு 0.001 பைசா, 1 பைசாவோட கம்மி, ரொம்ப கம்மி. எப்படி சொல்லலாம், ஒரு 1 பைசாவோட கம்மி. அந்த அமௌண்ட் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்கிற மாதிரி கோடிங் பண்ணார் அந்த சாஃப்ட்வேரில். யாருக்கும் புரியாது, யாருக்கும் தெரியாது அது. கரெக்டா? ஆனால் எத்தனை பேர் பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க? அப்படி பண்ணி ஒரு கோட்டுக்கணக்கில் காசு ஒரு பேங்க்கில் சேருது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எப்படி இவர் பேங்க், ஒரு சாதாரணமான ஒரு பேங்க் எம்ப்ளாய், இன்ஜினியரு, அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி கோட்டுக்கணக்கில் காசு சேருது அப்படின்னு சொல்லி யாருக்கோ டவுட் தேடி கண்டுபிடிச்சா இவர் இந்த மாதிரி ஒரு கோடிங் பண்ணியிருக்காரு அந்த சாஃப்ட்வேரில். எல்லா டிரான்சாக்ஷன்லேருந்து கொஞ்சம் அவரோட அக்கௌண்ட்டில் சேரும். அது ரொம்ப கம்மி. ஆனால் அவ்வளோ பேர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கோட்டுக்கணக்கில் காசு வரும். இதுக்கு தான்
லோபம், கிரீடு. நம்ம இருக்கிறது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், எல்லாரதும் எனக்கு வேணும். நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்பாச்சு நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்களா? அவங்க மட்டும் நல்லா இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஆச்சு எப்பாவது அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்திருக்கா நம்மளுக்கு, இல்லையா? எஸ், நோ? அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கார் இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஜாப் இருக்குது, அவங்கக்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இல்லை, எனக்கும் இருக்கணும். இல்லையா? யாரும் இல்லையா? யாரும் சொல்லலையே. ஸோ அது நம்ம கலியுகோட லக்ஷணம். கலியுகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த லக்ஷணம் இருக்குது. நம்ம சொன்னால், ஓ இல்லை பிரபு எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் என்னை ஜட்ஜு பண்ணுவாங்க. தேவையே இல்லை, எல்லாருக்கும் அந்த லக்ஷணம் இருக்குது கலியுகத்தில். அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னா நம்ம கலியுகத்தில் இருக்க மாட்டோம். நீங்களாம் சத்தியுகத்தில் இருக்க வேண்டியவங்க. ஆனால் இந்த கலியோட எல்லா லக்ஷணங்களும் இருக்கிற ஒரு அரசன் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருந்தாருன்னா என்ன ஆகும்? இந்த எல்லா லக்ஷணங்களுக்கும் ஃப்ரீடம். இப்போ எப்படி இப்போது இந்த இருக்கிற நாட்டில் மாம்சம் சாப்பிட்றது ஃப்ரீ, யாரும் கண்டிக்கிறது இல்லை. எப்படியானாலும் சாப்பிட்லாம், யாரானாலும் சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு ரூல் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை, ஒரு லாவே இல்லை. அதே மாதிரி குடிக்கிறதுக்கும் வாங்கி குடிக்கிறது கவர்மெண்ட்டே ஷாப் ஓப்பன் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் வெளியே எதுக்கு வாங்குறீங்க, நாங்கள் கம்மியாக கொடுப்போம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு இதுக்கு. அதே மாதிரி இன்னும் கலியோட லக்ஷணம் ஜாஸ்தி ஆகணும்னு சொன்னால் இதெல்லாம் லீகல் ஆகிடும். ஏமாத்துறது ஒரு ரூலே இல்லை, அதெல்லாம் சாதாரணம், நார்மல். பொய் பேசுறது ஒன்றும் தப்பில்லையே, எல்லாம் நார்மல். லஞ்சம் வாங்கிறதுக்கு அது ஒரு நார்மல். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நம்ம சீனியர் டிவோட்டி ஒருத்தர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம அக்ஷய் பாத்ரா ஃப்ரீ மிட் டே மீல்ஸ் எல்லா ஸ்கூல்லேயும் நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு மீல் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள். அதில் கவர்மெண்ட் நம்மளுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. மிச்சது நம்ம டொனேஷன், அக்ஷய் பாத்ரா மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி மிச்சம் 5 ரூபா ஆட் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. இதுதான் அக்ஷய் பாத்ராவில் பண்ணுறது. ஒரு வாட்டி அந்த கவர்மெண்ட் அந்த கிராண்ட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணோம், அக்ஷய் பாத்ராவுக்கு ரிலீஸ் பண்ணணும். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அவங்க கமிஷ்னராக அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிராண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை நம்ம அக்ஷய் பாத்ராது மீல்ஸ் ப்ரோக்ராமுக்கு, கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு என்ன வரும் அதில், நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சாமியார், நாங்கள்லாம் கோயிலில் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்போம், எங்ககிட்ட கேஷ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னால், கேஷில் என்ன பரவாயில்ல, செக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்களோட வேலை என்ன, கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு அந்த கிராண்ட் வருதா, ரிலீஸ் பண்ணாங்களா, அவங்க டைம் டு டைம் இது ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களா, அவ்வளோதான் அவங்க பார்க்க வேண்டியது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லோப புத்தி காமிக்கிறாங்க, க்ரீடி மைண்டு. அதில் எனக்கு என்ன வரும், கவர்மெண்ட் கொடுக்குது, நீங்கள் பண்ணுறாங்க, நடுவில் எனக்கு என்ன, அதான் நீங்கள் தான் சம்பளம் வாங்குறீங்களே சார், பத்தாது எங்களுக்கு, லஞ்சம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு சைன் வாங்கணுன்னா ஏதாவது நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் வீட்டுக்கு. எத்தனை பேர் இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோன்னா அங்கே போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு பாஸ்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிப்பார், நம்ம இருக்கோமா இல்லையா. பக்கத்தில் வீட்டில எல்லாம் விசாரிப்பார், இவர் இங்கே தான் இருப்பாரா இல்லையா, அவர் ஏதாவது பண்ணுவாரா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிட்டார், டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. நான் அந்த வீட்டிலே தான் 10 வருஷமாக இருக்கேன், 15 பிறந்து அந்த வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, நானும் அந்த வீட்டிலே தான் இருக்கேன். அவரோட வேலை அவர் செய்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் 100 ரூபா 150 200 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. டீ காசுக்கு ஏதாவது கொடுத்தீங்க, இப்படி தான் கேட்பாங்க இல்லையா. டீ காசுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டீ காசு அப்போ 15 வருஷம் முன்னாடி டீ வந்து 4 ரூபா 5 ரூபா இருந்திருக்கும். ஆனால் அவர் டீ காசுன்னு சொல்லி 150 ரூபா கேட்குறாரு. என்ன டீ குடிக்க போகிறாரு தெரியல. ஸோ இந்த லோப புத்தி அப்படின்றது இன்பில்ட்டாக எல்லாருக்குமே இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போய் உக்காரோம், ஆனாலும் நம்மளுக்கு புரிய வராது. ஜெயிலில் இருக்கிறவன் ஏதோ கெட்ட வேலை செஞ்சால் அதனால் ஜெயிலில் போட்டாங்க, வந்த உடனே நல்லா இருப்பாரா? இல்லையே. பண்ணார், வெளியே வந்தால் நல்லா இருப்பாராம்மா? இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ திரும்பி அதே பண்ணுவார். இந்த வாட்டி என்ன ஒரு புதுசாக பண்ணுவாருன்னா, போன வாட்டி இப்படி பண்ணிவிட்டு நான் அவங்க பிடிச்சிட்டாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவேன், அவங்க வந்து கண்டுபிடிக்காமல் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த வருஷத்தில், லோபஹா, அன்ரிதம், ஃபால்சிட்டி, எல்லாமே தப்பாக பிரச்சாரம், மார்க்கெட்டிங். இப்போ இருக்கிற இதில் நம்ம மார்க்கெட்டிங், நம்ம எப்படியாவது கஸ்டமர் வச்சு நம்ம அவங்க வாங்க வைக்கணும்னு சொல்லி எப்படியும் வந்து தப்பாக பிரச்சாரம் பண்ணி நம்மக்கிட்ட வாங்க வைப்பாங்க. கரெக்ட். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏமாத்துறது? யாரோ ஏமாற்றிட்டு நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா இது வரைக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எப்படி? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டிவியில எல்லாம் பார்த்தோம், பார்த்துட்டே நிறைய வரும் அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, சௌரியம்னா திருடுறது. நம்ம இது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே தேவையில்லை, நிறையா பார்த்துட்டோம் இந்த மாதிரி திருடுறது. கரெக்டா? சில பேர் வந்து எப்படி ஒரு க்ரியேட்டிவாக திருடுவாங்க, யாருக்கும் தெரியாமல் திருடுவாங்க. இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனில், கவர்மெண்ட்டில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் ஆனாலும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்ஸ், இந்த சிவில் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு கமிஷனர் பொசிஷன், கலெக்டர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியவே தெரியாது அவங்க ஏதோ என்ன திருடுறாங்க, என்ன காசு எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு புரியாது, தெரியாது கூட. பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற சிஏ, ஆர்டிகல்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க.
அவங்க வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து யாருமே கண்டிக்க முடியாது. அதில் என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, எப்படி அவங்க தப்பாக காசு சம்பாதிக்கிறாங்க, எப்படி தப்பாக அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியவே புரியாது. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நம்மளுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பத்தாது அது பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இதெல்லாம் இப்போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இதெல்லாம் ராபரி, அது இல்லாமல் டைரக்ட் ராபரி. இந்த வீட்டில் இது கொள்ளடிச்சாங்க, அங்கே இது நடந்தது அதுவும் நிறையா தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொன்று அனாரியம், ஃபால்சிட்டி. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். அன்ரித்தம், ஃபால்சிட்டியில் இன்றைக்கி இருக்கிற ரிலீஜன் பேரில் வந்து நிறையாவே ஃபால்ஸ் ப்ராப்பகண்டாவும் நடக்குது. கரெக்டாக? கடவுள் பேரில் வந்து ஜீவஹிம்சை பண்ணுறது, ஜீவஹிம்சை பண்ணுறது. கடவுள்னு சொல்லி கடவுளுக்கு இது நம்ம ஜீவ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அந்த கடவுள் பேரில் மாம்சம் சாப்பிட்றது, இதெல்லாம் ஃபால்ஸ் தான். ஃபால்சிட்டி, அனர்த்தம், பொய். இதெல்லாம் ஃபேமஸ் சேயிங் இருக்குது. என்னன்னா, லவ் ஆஃப் காட் பேரில் வந்து மாம்சம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது சொல்லுவாங்க, லவ் ஆஃப் கோட் அவங்களுக்கு இருக்கிறது, லவ் ஆஃப் காட் இல்லை அப்படின்னு சொல்லி. லவ் ஆஃப் கோட் என்னது அது? ஆடு. அது சாப்பிட்றதுக்கு தான் அவங்களுக்கு ஆக்சுவலி லவ். மாம்சம் சாப்பிட்றது தான் அவங்களோட இஷ்டம், அதோடு தான் அவங்களோட அட்டாச்மெண்ட். கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கடவுள் பேர் சொல்லி லவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி லவ் ஆஃப் கோட் தான் இருக்குது அங்கே. ஸோ இதெல்லாம் ஃபால்சிட்டி. பாகவதம்லே சொல்லியிருக்காங்க, இந்த ஃபால்ஸ் ரிலீஜியன், அதர்மம், இதெல்லாம் அதர்மம், தார்மீகம் இல்லை. இதெல்லாம் கடவுள் பேரில் இதெல்லாம் பண்ணுறது. சில பேர் ஜீவஹிம்சை, இது அனிமல்ஸ் மட்டும் கொல்றதில்லை, ஹியூமன்ஸும் கொல்றாங்க ரிலீஜியன், மதம் பேரில். பார்க்குறோம் நிறையா. ரீசெண்டாக ஒரு பாம் பிளாஸ்ட்டும் நடந்தது டெல்லியில். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இதுவும் கடவுள் பேரில், ஒரு மதம் பேரில் பாம் பிளாஸ்ட். இதெல்லாம் பண்ணால் கடவுளுக்கு வந்து நம்ம மேலே பிரீத்தி ஜாஸ்தி ஆகும். கடவுளுக்கு பிடிக்கும் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம்னான்னு சொல்லி. இது ஃபால்சிட்டி. எங்கே இருக்குது அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்லை. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு ரியல் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறவரோட மனசு எப்படி இருக்கும், அவரோட யோசனை எப்படி இருக்கும்னு சொன்னால், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, மனுஷங்கள் மட்டும் இல்லை, லோகம் முழுசாவே சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பார் அவர். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லி வேண்டுவார் அவர். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோங்க, இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு மதம் பேரில், ஒரு கடவுள் பேரில் பாம் பிளாஸ்ட் நடக்குது, ஜீவங்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் ஃபால்ஸ், அனார்த்தம், அன்ரித்தம். இதெல்லாம் அன்ரித்தம், ஃபால்சிட்டி, தப்பு. அதே மாதிரி அனாரியம் அப்படின்னு சொல்லி, அனாரியம் அப்படின்னு சொன்னால் சிவிலைஸ்ட். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இது சொல்கிறாரு. அனாரியம் ஜுஷ்டும் அஸ்வர்க்கம் அகீர்த்திம் அப்படின்னு சொல்கிறார். அனாரியம் அப்படின்னு சொன்னால் தர்மம் படி நம்ம வந்து பண்ணலைன்னா அது வந்து அனாரியம். அர்ஜுனர் என்ன சொல்கிறாரு பகவத்கீதை ஸ்டார்டிங்கில்? நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இருக்கிறவங்களாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாமா இருக்கார், எங்கள்
தாத்தா இருக்கார், எங்கள் ரிலேட்டிவ்ஸாக எல்லாரும், நான் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன்னோட டியூட்டி பண்ண மாட்டேற, நீ வந்து அனாரியம் ஜுஷ்டும் அஸ்வர்க்கம், நீங்கள் வந்து ஸ்வர்க்கம் போகிறதுக்கும் அர்ஹத்தை இல்லை அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். நம்ம தர்மம் படி பண்ணலைன்னு சொன்னால் அது வந்து அனாரியம். டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது வந்து அனாரியம். இன்றைக்கி வந்து ரொம்ப இது நடக்குது, டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. கலர் பார்த்துட்டு ஒரு அவங்களோட ரேசிசம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேசிசம். பிளாக்காக இருந்தால் அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, ஒயிட்டாக இருந்தால் தான் அவங்க வந்து சிவிலைஸ்ட், அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் அனாரியம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னாலே அனாரியம். ரேசிசம் அனாரியம். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க? யாருக்கு வந்து நிஜமான வித்யை இருக்கோ அவங்க வந்து எல்லார்லேயும் பரமாத்மாவை பார்த்துட்டு எல்லாரையும் சமானமாக பார்த்தார் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஒரு கலர் பார்த்தோ, அவங்களோட பாடி பர்சனாலிட்டி பார்த்தோ, அவங்க வந்த ஊர் பார்த்தோ நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. இது வந்து ரேசிசம், இது வந்து டிஸ்கிரிமினேஷன், இது வந்து அனாரியம், அன்சிவிலைஸ்ட். புரியுதா? இதுக்கு பேர் தான் அனாரியம், அன்சிவிலைஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அம்ஹா ட்ரெஷரி. இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ட்ரஸ்ட் பிரேக் பண்ணுறது, நம்பிக்கை துரோகம். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க நம்பிக்கை துரோகம்? பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருப்பா இவர், எக்ஸ்பீரியன்ஸ்டு. கலியுகம்ல இருக்கோ. நீங்கள் வேறு யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா? ரிலேட்டிவ்ஸே பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு யார் பண்ணியிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள், பின்னாடி யார்? நீங்கள் சொல்லுங்கம்மா. யாரும் பண்ணலையா? நீங்களும் பண்ணல, யாரும் பண்ணலையா? நீங்கள் சொல்லுங்கள். யாரும் பண்ணலையா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம்? வேலை இடத்துல பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் பண்ணலையா? உங்களுக்கு யாரும் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நம்பிக்கை துரோகம். நீங்கள் யாருக்கும் பண்ணல. நீங்கள் வந்து சத்தியுகத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டார் இவர். எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து அது புரிய வந்தது, சில பேருக்கு வந்து புரியல. அது யாரோ நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வரல, அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி இருக்கும் நம்பிக்கை துரோகம் இல்லாமல்? ஏன்னா அது கலியுகமோட குவாலிட்டி. நம்ம எல்லாருமே கலியுகத்தில் இருக்கோம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப மறக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது சொன்னார் ரொம்ப நாள் முன்னாடி. அவர் என்ன சொன்னார், கடவுளே எனக்கு நம்பி துரோகம் பண்ணாருன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக கேட்டேன், எப்படி அது உங்களுக்கு மட்டும் எப்படி பண்ணார், எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார், நான் வந்து யார் அந்த கடவுள் கேட்டேன். ஃபஸ்ட்டு யார் இந்த கடவுள், எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணார், என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இது வந்து நான் ரொம்ப வருஷம் 10 வருஷம் முன்னாடி என்னோடய கொலீக், நான் வேலை செஞ்சப்போ என்னோடய கொலீக் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நான் வந்து 10th கிளாஸ் படிக்கும்போது நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கினேன். ஏன்னா ஆஞ்சநேயா, நான் வந்து 10ஆம் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆனால் உண்டியிலே 100 ரூபா போடுவேன்னு சொல்லி வேண்டிக்கினேன்.
நான் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக 50 ரூபா போட்டேன் உண்டியில். நான் ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாம். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்ன சொல்லணும் புரியல. அரே உனக்கு வந்து நீயா எக்ஸாம் போய் நீயா இப்போ 10 கிளாஸில் உக்காந்த, நீயா 10 கிளாஸ் முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி போனேன். எக்ஸாம்ஸு கிளாஸு அட்டன் பண்ணவே இல்லை. நீ கிளாஸு அட்டன் பண்ண வேண்டியது அட்டன் பண்ணல சரியா. எக்ஸாம்ஸு நல்லா படிச்சுட்டு எழுதணும், ஆனால் அதுவும் பண்ணல. உன்னோட டியூட்டி நீ பண்ணாமல் கடவுள் வந்து என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னு சொல்லி நானாக நினச்சேன். ஆனால் அவருக்கு சொல்லலை, ஏன்னா அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். சரி விடு பார்த்துக்கலாம், வேறு கடவுள் பார்த்துக்கோ அப்படின்னு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிளாஸ்மேட் நான் வந்து படிக்கும்போது அவர் வந்து சொன்னார் என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ரொம்ப முடியல, என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னார். நான் வந்து ரொம்ப கேட்டேன் அவங்ககிட்ட, இன்னும் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆயிடுச்சு? அப்படி ஒன்றுமே ஆகலை, ரொம்ப டல், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன், அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏமாத்திட்டான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சிலது வந்து இந்த மாதிரி ஒரு காமெடி ஃபன்னியாக இருக்கும், ஆனால் அது ஒரு ரியாலிட்டி தான். இன்னும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது நம்ம? ஸோ பட் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஃபார்ச்சூன். ஜேஷ்டா தமிழில் என்ன சொல்லுவாங்க? இல்லை மாதம் இல்லை, மிஸ்ஃபார்ச்சூனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல், கரெக்டா? லக்கி டிப் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது, இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல. அவங்க வந்து லக்கி வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பாக்ஸில் வந்து நம்ம பேர் எழுதிட்டு போட்டோன்னா அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பேர் எடுத்துகிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா யாராவது? முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 100 பேப்பர் இருக்கும், 1000 பேப்பர் இருக்கும். ஆனால் ஒருத்தர் பேர் மட்டும் அதுலேருந்து எடுத்துட்டு அவர் மட்டும் வின்னர். மித்தவங்கள எல்லாரும் ஃபார்ச்சூன் இல்லைன்னா நம்ம எது பண்ணாலுமே ஒன்றும் ஆகாது, அதுலேருந்து ஒரு பலிதம் வராது, ரிசல்ட்டே வராது. இப்போது அவர் கடவுளே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னவர் வந்து அவரோட டியூட்டி என்னது? நல்லா கிளாஸ் போயிட்டு நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் போயிட்டு சின்சியராக எல்லாமே பண்ணார். ஆனால் ரொம்ப கஷ்டமாக எக்ஸாம் பேப்பர் வந்தது. அதுக்கு பேர் மிஸ்ஃபார்ச்சூன். ஏன்னா அவரோட டியூட்டி எல்லாமே பண்ணார் அவர், ஆனால் ஃபைனலாக ஃபார்ச்சூன் இல்லை அவருக்கு. சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகாது, எல்லாமே லாஸ் ஆகிடும். மிஸ்ஃபார்ச்சூன். இந்த கலியுகத்தில் எல்லாருமே மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து மிஸ்ஃபார்ச்சூன் வந்துகிட்டே இருக்குமா. அதிருஷ்டம் இல்லை நம்மளுக்கு, அது கலியுகத்திலோட லட்சணம், குவாலிட்டி. யாராவது சொல்லுங்கள், ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சொல்லுங்கள். நீங்கள் இல்லையா? ஞாபகம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் தான். ஞாபகம் இல்லாததும் ஞாபகம் இல்லைன்னா அதுவும் ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் தான். அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மெமரி பவரே இருக்காது நம்மளுக்கு, அது ஒரு மிஸ்ஃபார்ச்சூன்.
நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. ஆ அது தெரியல. அது எந்த கேட்டகரியிலே போடணும்னு சொல்லி தெரியல எனக்கு. அதே மாதிரி சீட்டிங்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பாருங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. இதுவே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை அவருக்கு. பாகவதம் அவருக்கு அப்படியே இதாகிடுச்சு. சீட்டிங் பண்ணுறது அது என்ன மாயா அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. மாயா சீட்டிங் அப்படின்னு சொன்னால் என்னது? சீட்டிங் என்னது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே மோசம் பண்ணுறது அதுவும் இருக்குது, ஏமாற்றுறது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. கரெக்டாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே தேவையில்லை. இன்னும் லாஸ்ட் தம்பஹா இன்னொன்று இருக்குது. அது மாதிரி கலஹா. கலஹம் அப்படின்னு சொன்னால் சண்டை. அது எல்லா வீட்லேயும் இருக்குது. எல்லா ரெண்டு பேர் நடுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது சண்டை. அதுதான் கலியுகமோட முக்கிய லட்சணம், குவாரல் அண்ட் ஹிப்போக்ரஸி. கலியுகம் அப்படின்னாலே சண்டை போடுறது அண்ட் ஹிப்போக்ரஸி. ஹிப்போக்ரஸி என்னென்ன? கபட்டம். இப்போது நான் சொல்கிறேன், ஆனால் அது எனக்கு இந்த இதாகாது. நீ மட்டும் பண்ணணும், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஆனால் நீ பண்ணலன்னா உன்னை கேட்பேன். ஹிப்போக்ரஸி. இல்லைன்னா சிச்சுவேஷனுக்கு சேர்ந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம ஆன்சர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவரபுளாக எல்லா இதுலேயும் பேசுறது. இதெல்லாம் ஹிப்போக்ரஸி. அதே மாதிரி குவாரல், கலஹா. இந்த கலி லக்ஷணம், கலிபுருஷன் அரசனாயிட்டான்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனில் அந்த லக்ஷணம் இருக்கிறவன் ஆயிட்டான்னா என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருமா. லாஸ்ட் தம்பம். தம்பம்னா பெருமை. ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. அகம் இல்லையா? இன்னைக்கு எது நடந்தாலுமே நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி, நல்லது நடந்தா நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது கெட்டது நடந்ததுன்னா போன கவர்மெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஏதாவது நல்லது நடந்தால் எல்லாமே எங்களால நடந்தது. இதுக்கு பேர் தான் அகங்காரம். நாங்கள் தான் பண்ணோம், நான் தான் எல்லாமே. அகம் ஆகாரஹா, அகங்காரஹா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்ம இந்த சரீரத்திலோட கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது அகங்காரஹா. நான் இந்த சரீரம், இந்த சரீரம்க்கு சேர்ந்தது எல்லாமே எந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது அகங்காரம் சொல்லி. இது எந்து, எல்லாமே எந்து, நான் தான் எல்லாமே, எந்து தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அகங்காரம். எப்போ இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் இருப்பாரோ, இந்த லக்ஷணங்கள் இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் இருப்பாரோ, இந்த லக்ஷணங்கள் எல்லாத்துமே ஒரு ஸ்ப்ரீட் பிரேக்கர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃப்ரீடம் வந்துடுமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஒன்றுன்னா அது வருது. ஏற்கனவே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வெளியே போனாலே எது பார்த்தாலுமே யாருக்கிட்ட இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏமாத்துறது. அதனால் சாஸ்திரத்தில் சொன்னாங்க,
தர்மஸ்ய ஹீனோ பசுஹி சமானஹ அப்படின்னு சொன்னால், தர்மம் நம்ம ஃபாலோ பண்ணலை, அவங்க வந்து பண்ணலைன்னா நம்ம வந்து பசுஹி சமானா, நம்ம பசுவுக்கு நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. தர்மம் என்ன? தர்மம் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். சாக்ஷாத் அந்த பகவானே இந்த தர்மத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கார். நம்மளா வந்து மனுஷங்களா இது வந்து ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அது வந்து இர்ரிலீஜியன், அது அதர்மம். தர்ம புரோர்ஜித கைட்டவ தர்மா. அது நம்மளா ஏதாவது முடிவு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தர்மம் அது வந்து கனெக்ஷன் இல்லைன்னா, தர்மத்துக்கு தர்மத்தில் சொன்னபடி அது இல்லைன்னா அது வந்து கைட்டப தர்மம். தர்ம புரோட்சித கைட்டபோத்திர தர்ம பரவோ நிர்மத்சரானாம் சதாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. கைட்டப தர்மா, ஃபால்ஸ் ரிலீஜியன், சீட்டிங் ரிலீஜியன் சொல்லி அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. கைட்டப தர்மம்னு சொன்னால் சீட்டிங் ரிலீஜியன், கபட்டம். இந்த ஒரு ரிலீஜியன், ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கடவுளுக்கு இன்னும் க்ளோஸாக நம்ம கூட்டு போகணும், க்ளோஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து தர்மம் இல்லை, அதர்மம், கைட்டப தர்மம். அது மிச்சவங்க என்னால் கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, நம்ம புரிஞ்சாமல் அதே பண்ணிட்டு இருந்தோன்னா அதுக்கு வந்து அதர்மம். மிச்சவங்கன்னா மனுஷங்கள் மட்டும் இல்லை, ஜீவங்களும், மிச்ச ஜீவங்களும், அனிமல்ஸ், பசு. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். சாக்ஷாத் பகவானே அந்த தர்மம் சொல்லியிருக்கார் என்னான்னு சொல்லி. அதுதான் ஸ்ரீமத் பாகவதம், அதுதான் பகவத்கீதா. சாக்ஷாத் பகவானே சொல்லியிருக்காரு பகவத்கீதை, இல்லையா? எல்லா விஷயங்களும் பகவத்கீதாலே சொல்லியிருக்கார். அர்ஜுனர் என்ன சொன்னார் பகவத்கீதை முதல்ல? அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில்? டியூவல் மைண்டட் இருந்தது. அவர் வந்து ரொம்ப சிம்டம்ஸ், ஆங்ஸைட்டி இருந்தது அவருக்கு. டெசிஷன் எடுக்க முடியல அவரால். அவர் என்ன பண்ணார்? அர்ஜுனர் வந்து சின்சியர் ஸ்டூடெண்ட். என்னன்னா அவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக அவரோட குரு கிட்ட சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வந்து என்னை கைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அந்த அத்தாரிட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது சின்சியர் ஸ்டூடெண்ட், சின்சியர் டிசைப்பிள் அண்ணா அதுதான் மீனிங். சிஷ்யஸ்தேகம் தாஹிமாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, இதுதான் என்னோடய சிச்சுவேஷன், இப்போது நான் வந்து உங்ககிட்ட சிஷ்யரிக்கம் வாங்கிட்டு நீங்கள் என்ன சொல்வீங்களோ அது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எல்லாம் பகவத்கீதா பேசிட்டு அது நடுவில் அர்ஜுனர் கொஷின்ஸ் கேட்பார். கடைசியில் கிருஷ்ணர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு என்ன சொன்னார்? நான் இப்போ வந்து எல்லாம் பேசிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன், எல்லா சஜஷன்ஸும் சொல்லிட்டேன், எல்லா தர்ம விஷயங்களும் சொல்லிட்டேன். இப்போ வந்து உன்னோட இஷ்டம், யதா இச்சசி ததா குரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ வந்து உன்னோட இஷ்டம், நீ என்ன பண்ணுன்னு சொல்லி நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்கிறார் கிருஷ்ணர். யதா இச்சசி ததா குரு. ஆனால் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம், அர்ஜுனர் வந்து சின்சியர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி. அவர் என்ன பண்ணார்? ஓகே நீ சொல்லிட்ட, நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்ட, நான் இப்போ டிசைட் பண்ணுறேன் என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? டிஸ்கஸ் முடிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சது. அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்கிறார்.
அதுக்கு தான் அர்ஜுனருக்கு வந்து அவ்வளோ க்ளோரி. எல்லாரும் விட்டுட்டு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணார். தர்மராஜுக்கும் அவர் உபதேசம் பண்ணலை, அர்ஜுனர் சூஸ் பண்ணார். ஏன்னா அவர் சின்சியர் ஸ்டூடெண்ட், சொன்னால் கேட்பார் அவர். தர்மராஜ் கேட்கல. ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது மகாபாரதத்தில். அவர் வந்து அஸ்வர்தாமர்கிட்ட போயிட்டு, அஸ்வர்தாம இல்லை, துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு போய் சொல்கிறாரு கிருஷ்ணர். தர்மராஜ் வந்து எப்படி சொல்லுவேன், நான் வந்து தர்மராஜ் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்படி பேசுவார். அதனால அவர் நரகத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. யார்? தர்மராஜ். யுதிஷ்டிரர் வந்து நரகத்துக்கு போனார் கிருஷ்ணர்கிட்ட அப்படி பேசுறதுக்கு. ஸோ தர்மம் அப்படின்னு சொன்னால் நம்மளா இதுதான் தர்மம், இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண பத்தாது. பகவான் என்ன சொன்னாரோ அதுதான் தர்மம். கிருஷ்ணர் வந்து நீ போய் துரோணாச்சாரியர்கிட்ட இது சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுதான் தர்மம். இல்லை அது போய் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நரகத்தில் போய் சேருவேன். சிம்பிள். வந்து ரொம்ப தர்மம் என்னென்ன அதர்மம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்க தேவையே இல்லை. சிம்பிள் டெஃபினிஷன் என்னென்ன, பகவான் என்ன சொல்லியிருக்கார் அதுதான் தர்மம். சிம்பிள். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார் சிம்பிள். நம்ம வேறு எதுவுமே யோசிக்க தேவையே இல்லை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அது நம்ம ஃபாலோ பண்ணால் அதர்மம். அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அதர்மம். பிரபுபாத் எக்ஸ்பிளனேஷன் நிறைய பிரபுபாத் சொன்னார். பிரபுபாத் சொன்னது எல்லாமே பகவத்கீதா சொன்னது நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காரு. வித் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ரிலவென்ஸு நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காரு. பர்பர்ட்ஸில், இப்போ ட்ரான்ஸ்லேஷன்ஸில் அது ஃபாலோ பண்ணணும். அது பண்ணலை, அதில் இருக்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட் பண்ணோன்னா அதுக்கு தான் அதர்மம். அதில் இருக்கிறது நம்ம பண்ணோன்னா அதுக்கு தான் தர்மம். சிம்பிள். நம்ம ஒரு வேலை ஒரு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணால் பிரபுபாதருக்கு கிருஷ்ணருக்கும் பிடிக்குமா, இது தர்மம் படியா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் நம்ம. இல்லை அவர் வந்து கிருஷ்ணருக்கு இது நம்ம பண்ணால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இது சொல்லுவார், பிரபுபாதருக்கு வந்து பிடிக்காது நான் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அது பண்ணக்கூடாது. மொபைல் ரீல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு 1 hour 2 hours 3 hours அப்படியே போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலிங்கில் அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். அது தெரியவே வராது நம்மளுக்கு. யோசிக்கணும் நம்ம. இப்படி பண்ணால் பிரபுபாதர் ஹாப்பியாக இருப்பாரா, கிருஷ்ணர் ஹாப்பியாக இருப்பாரா? டைம் வேஸ்ட் பண்ணி அந்த டைம் பிரபுஜி வந்து என்ன சாண்டிங் பண்ணுறீங்களா, பிரபு டைமே இல்லை பிரபு அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் நல்லா ரீசன் வருது. ஆனால் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும் டைம் எப்படி எங்கேருந்து வருது? அது கிருஷ்ணர் ஹாப்பியாக இருப்பாரா நான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் நம்ம. எது பண்ணுறதுக்கு முன்னாடி, எது பண்ணாலும் இது பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். இது பண்ணால் கிருஷ்ணர் ஹாப்பியாக இருப்பாரா இல்லையா, பிரபுபாதர் ஹாப்பியாக இருப்பாரா இல்லையா? நம்மளுக்கே தெரியும். நம்ம வேறு யாரோ வந்து நம்மளுக்கு சொல்கிற தேவையே இல்லை. ஆக்சுவலி நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணர் ஏற்கனவே கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இப்போது ஸ்மோக்கிங் பண்ணுறவருக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது கெட்டது நல்லதுன்னு சொல்லி யாராவது சொல்லணுமா? அவருக்கு தெரியாதா? அது ஸ்மோக்கிங் பண்ணால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும், லங் வந்து ஃபெயில்யூர் ஆகிடும், கிட்னி ஃபெயில்யூர் ஆகிடும், லங்ஸ் ஃபெயில்யூர் ஆகிடும் சொல்லி அவருக்கு தெரியாதா? தெரியாதாம்மா? அவருக்கு தெரியும் இல்லையா? பேக்கெட்லேயே போட்டிருக்கோம், போட்டிருக்கோம். அவர் சொல்லணுமா? ஆனால் எதுக்கு பண்ணுறாரு அவர்? அடிக்ஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாருமே அடிக்ஷன் ஆயிடுச்சு இந்த குவாலிட்டிஸில். லோபா, மதா, மோகா, ஆச்சரியா, இது எல்லாத்துலேயும் நம்ம அடிக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் இது கெட்டதா நல்லதா, பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் இது பண்ணணும். ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 seconds எடுக்கணும். இது பண்ணால் கிருஷ்ணருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பிரபுபாதருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு 5 seconds நம்ம எடுத்து யோசிக்கணும். அப்போவே நம்மக்கிட்ட இம்மீடியட் ஆன்சர் இருக்கும்.
அப்படி யோசிச்சிங்கன்னா மாயா வந்து உங்களோட இன்டெலிஜென்ட்டு, கலிபுருஷன் வந்து உங்களோட இன்டெலிஜென்ட்டு. பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு மட்டும் பண்ணிவிடு, நாளிலேருந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கும் உள்ளேருந்து. கேட்டிருக்கா எப்போ அது? இந்த ஒரு குரல் இருக்குது நம்ம மைண்டில். அது யாருது தெரியுமா? அந்த குரல் யாருது? கலிபுருஷன். மாயா வந்து கலிபுருஷனோ மூலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இன்றைக்கி ரொம்ப மழையாக இருக்குது, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, இன்றைக்கி கோயிலுக்கு போவாது அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டிருக்குமே எல்லாருக்கும். கேட்டிருக்கேன் இந்த குரல்? கேட்கலையா? அப்படியே கொஞ்சம் இன்னொரு 1 hour ரெஸ்ட் எடு, இன்றைக்கி ரொம்ப குளிருது. குரல் கேட்டிருக்கா? இல்லையா? இல்லையா? ரொம்ப நல்லது. இல்லைன்னா ரொம்ப நல்லது. கேட்கலையா? கேட்கல. அதுக்கு தான் வந்திருக்கேங்க. ரெகுலராக இன்னொரு 10 பேர் ஜாஸ்தியாக இருப்பாங்க சண்டே கிளாஸில். நீங்கள் 10 பேர் இல்லை, அவங்களுக்கெல்லாம் குரல் கேட்டிருக்கோம் இன்னைக்கு காலையில். இன்றைக்கி மழையாக இருக்குது, கோல்டாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன். ஒரே நாள் தான் சண்டே, வாரத்தில் ஒரே நாள் தான் டைம் கிடைக்குது, அது எல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும் உள்ளேருந்து. ஓ, திருப்பதி போனீங்கன்னா ஓகே, வீட்டில் இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து. நோ ப்ராப்ளம். எல்லாம் கிளாஸ் நாங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம். இஸ்கான் பெங்களூர் தமிழ் அப்படின்னு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா கிளாஸும் நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் பை மண்டே இந்த கிளாஸ் எல்லாம் அதில் அப்லோட் ஆகிடும். சண்டே ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா மண்டே இருக்கும் மேக்ஸிமம். எல்லா கிளாஸஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரல் கேட்கும் நம்ம மைண்டில். மைண்ட் வாய்ஸ் அப்படின்னா மைண்ட் வாய்ஸ் கிடையாது, அது வந்து கலி வாய்ஸ். உள்ளிருந்து அப்படியே ஒரு குரல் கேட்கும் அப்படி. ஸோ நம்ம வந்து அந்த குரலுக்கு ஆன்சர் இப்படி கொடுக்கணும். நீ ஒரு 1 minute வெயிட் பண்ணு, நான் வந்து கிருஷ்ணருக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம கிருஷ்ணருக்கு பிரபுபாதருக்கு சம்மதம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம வந்து ரொம்ப தர்மம் ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதுவும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து எஸ் நோ மட்டும் புரிய வரும். ஆனால் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். சங்கராச்சாரியர் ஏதோ சொல்லியிருக்கார், ஒரு ஏகோ தேவம் தேவகி புத்திர ஏவா ஏகோ மந்திரம் தஸ்ய நாமானி யானி ஏகோ சாஸ்திரம் தஸ்ய தேவஸ்ய கீதம் ஏகோ காரியம் தஸ்ய தேவஸ்ய சேவா அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். என்ன 4 விஷயம் சொல்லியிருக்கார் இதில். என்னது? ஏகோ தேவம் தேவகி புத்திரஸ்ய ஏவா, தேவகி புத்திரன் ஆன கிருஷ்ணர் தான் என்னோட கடவுள். ஏகோ மந்திரம் தஸ்ய நாமானியானி, ஒரே ஒரு மந்திரம் எனக்கு தேவையானது. என்னது? தஸ்ய தேவஸ்ய நாமம். ஏகோ மந்திரம் தஸ்ய தேவஸ்ய நாமம், அவரோட பேர், கிருஷ்ணரோட பேர், அது ஹரே கிருஷ்ண நம்மளுக்கு. ஏகோ சாஸ்திரம் தஸ்ய தேவஸ்ய கீதம், இது ஒரே ஒரு சாஸ்திரம் எனக்கு. என்னது? அந்த தேவரோட, அந்த கிருஷ்ணரோட கீதம் அப்படின்னு என்னது? பகவத்கீதை. கர்மாபேக்கியம் தஸ்மதேவஸ்ய சேவா, என்னோட கர்மா, என்னோட டியூட்டி என்னது? தஸ்ய தேவஸ்ய சேவா, அந்த கடவுளோட சேவை பண்ணுறது தான் என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்கிறார். சிம்பிள். நம்ம சொல்கிறது எல்லாத்துலேயும் இதில் வந்துருச்சு இல்லையா? நம்ம 1 hour டிஸ்கஸ் பண்ணது இந்த ஸ்லோகத்திலே வந்துடுது. ஸோ சின்சியராக நம்ம இந்த 4 விஷயங்கள் பண்ணணும். மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று கேட்கக்கூடாது. நம்ம சாஸ்திரம் படி, தர்மம் படி எது கரெக்டோ அதுதான் பண்ணணும். அது பண்ணணும். அது
சூஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்மளுக்கு புரியும். இப்போ எப்படி இந்த அடிக்ஷன் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க குடிக்காரன் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறானோ, நம்ம அந்த மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். அதுக்கு வந்து நமக்கு சக்தி வேணும், ஸ்பிரிச்சுவல் சக்தி, ஆன்மீக சக்தி வேணும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும், அந்த சக்தி வரும். டெசிஷன், இது தப்பு, இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற சக்தி நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா நம்ம கூட லங்ஸ் ஃபெயில்யூர், கிட்னி ஃபெயில்யூர், லிவர் ஃபெயில்யூர் பேஷண்ட் ஆகிட்டு டயாலிசிஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போகணும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், லங் ஃபெயில்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது வந்து என்னது நெபுலைசர் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டியது. ஸ்பிரிச்சுவலி வி வில் பிகம் சீரியஸ் பேஷண்ட் அப்படி பண்ணலைன்னு சொன்னான். ஸோ அந்த டெசிஷன், நம்ம கிருஷ்ணருக்கு பிடிக்குமா, பிரபுபாதருக்கு பிடிக்குமா, பிடிக்கலைன்னா நான் பண்ண மாட்டேன், பிடிச்சாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன் எப்படி வரும் உங்களுக்கு? பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்கணும்னா அந்த சக்தி வேணும் உங்களுக்கு, கரேஜ் வேணும். கரெக்டாக? அந்த சக்தி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துலேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம இது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா டெய்லி ஜபம் பண்ணணும். டெய்லி ஜபம் பண்ண பிறகு நம்ம டெய்லி நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையும் பிரபுபாதர் ஹாப்பி இருப்பாரா, கிருஷ்ணர் ஹாப்பி இருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வேலை பண்ணோன்னா நம்ம வந்து தர்மம் ஃபாலோ பண்ணி இதே லைஃப்லே நம்ம வந்து லவ் ஆஃப் காட் ஹெட், லவ் ஆஃப் காட் வந்துடும். லவ் ஆஃப் கோட்லேருந்து லவ் ஆஃப் காட் கிட்ட போயிடுவோம் நம்ம. ஓகே, யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ஒரு 2 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्वगुरु श्रीला प्रभुपाद की जय। निताय गौर प्रेमानंदी हरि।